ஹாய் பசங்களா, இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டா இல்லையான்னு தெரிஞ்சிக்க வேண்டிய க்ரூஷியலான டைம் தான் இன்னைக்கு ஜூன் 8th. ஓகேவா? ஸோ இதுலேருந்து அஃபீஷியலாக அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட அப்ளிகேஷனையும் வந்து ஒரு டிஎஃப்சி ஆஃபீஸரை போட்டு செக் பண்ணுவாங்க. நீங்கள் போட்டிருக்க அப்ளிகேஷனில் டீட்டெயில்ஸு, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எந்த ஒரு மிஸ்மேட்சும் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசியிருந்தோம் எப்படிலாம் வந்து இந்த இது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணணும், சப்போஸ் தப்பாக பண்ணால் அதை எப்படி மாற்றுறதுங்கிற எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் நான் 3 பார்ட் சீரிஸில் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நான் இப்படி பண்ணிட்டேன் அதனால் அது மிஸ்டேக் ஆகிடுமா, அப்படி பண்ணிட்டேன் அதனால் மிஸ்டேக் ஆகிடுமா சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் நான் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிருக்கும். பட் கவலைப்படாதீங்க பசங்களா, ரிஜெக்ட் ஆனாலும் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு விண்டோ 20th வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஜூன் 20th நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொதல் விஷயம் டெய்லியும் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அதை வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஆனால் சப்போஸ் உங்களுக்கு அது வந்து கம்ப்ளீட்டட் ஆகலை அப்படின்னா ஒன்று ஸ்டில் இன் ப்ராக்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டிஎஃப்சி ஆஃபீஸர் போட்டாங்க, அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து மேனுவலாக நம்ம பண்ணுறதுனால கண்டிப்பாக டைம் எடுக்கும். பட் கவலைப்படாதீங்க, அது லாஸ்ட் டேக்கு முன்னாடி டே கூட உங்களுக்கு ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் எந்த வரியும் பண்ணிக்க தேவையில்ல. அவங்க 1 by 1 தான் அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் அப்ளிகேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீட் வந்து இந்த ரீநீட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போனதுனால எல்லாருமே சேஃப்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வச்சுட்டாங்க. அதனால யூஸ்வலாக வர அப்ளிகேஷன் நம்பர்ஸை விட நிறைய நம்பர்ஸ் வந்து இந்த வருஷம் வந்திருக்குது. இதனால என்ன பாதிக்கப்படும் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎஃப்சி ஆஃபீஸர் போட்டு செக் பண்ணுறப்ப, மேனுவலாக செக் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கான டிஎஃப்சி ஆஃபீஸர் அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களோட இது செக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ஓகே அப்படின்னா கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மிஸ்மேட்ச் இல்லைனா நமக்கு வந்து ரிஜெக்டட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வரும் உங்களோட அப்ளிகேஷன். அதெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த 8ஆம் தேதியிலேருந்து நீங்கள் டெய்லியுமே காலங்காத்தால் எந்திரிச்சோன்னு மொதல் வேலை நீங்கள் என்ன பண்ணணும், டிஎன்ஏ போர்ட்டல் லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்னா வெல் அண்ட் குட். ரிஜெக்டட் அப்படின்னா என்ன காரணத்தினால ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி திரும்பி நீங்கள் ரீஅப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் மறக்காமல் பண்ணுங்க பசங்களா. அதே மாதிரி சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் கேட்கறதுக்காக டிஎஃப்சி ஆஃபீஸரே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகேவா? டிஎஃப்சி சென்டர்லேருந்து டிஎஃப்சி ஆஃபீஸரே உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் அப்படிங்கிறத கேட்பாங்க. சப்போஸ் இல்லை சார் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், இந்த இதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டீங்க, ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களே மாற்றிடுவாங்க. அப்படி இருந்தாலும் பிரச்சனை ரிசால்வ் ஆகிடும். அதனால உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இன்கமிங் கால் வர மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் இன்கமிங் கால் வந்துச்சுன்னா எடுத்து பேசி அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். இது இல்லாமல் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎஃப்சிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எந்த ஒரு டிஎஃப்சி ஆஃபீஸரும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, உங்களோட பாஸ்வேர்டை கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி பாஸ்வேர்டு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ராட் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, மொதல் விஷயம். ரெண்டாவது, எந்த ஒரு டிஎஃப்சி ஆஃபீஸரும் உங்கள்கிட்ட கால் பண்ணி இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் நீங்கள் இதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு அமௌண்ட் டிரான்சாக்ஷனும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க முதல்ல பிளாக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு கம்ப்ளைண்ட் சைபர் செக்யூரிட்டி ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி பீப்புள் நம்பாதீங்க பசங்களா. இந்த டைம்ல 12th பசங்களை டார்கெட் பண்ணி ஸ்கேம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆயிடுச்சா, கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படிங்கிறதும் நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே வந்து டவுட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோ கீழே வேற எந்த டவுட்னாலும் நீங்க போடலாம். ஓகேவா? ஸோ டிஎன்ஏன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இதுக்கான அப்கமிங் வீடியோஸை நான் போடுவேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா. எல்லாருக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை எல்லாரும் விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.